ஓம் சாந்தி. நான் சௌரியமாகவும் அமைதியாகவும் அமர்ந்து கொள்கின்றேன். என்னுடைய உடல் மனம் இரண்டும் ஓய்வான நிலையில் இருக்கின்றது. எனது உடல் எந்த இறுக்கமும் இல்லாமல் லேசாக இருக்கின்றது. எனது மனமும் லேசாக இருக்கின்றது, அமைதியாக இருக்கின்றது. எனது மனம் சிந்தனைகள் தெளிவாக இருக்கின்றது. நான் எனது மனதை கவனிக்க ஆரம்பிக்கின்றேன். எனது மனதில் ஒரு நாளில் வரக்கூடிய எண்ணங்களில் பல எண்ணங்கள் கடந்த காலத்தை பற்றியதாக இருக்கின்றது. கடந்த காலத்தின் கசப்பான நிகழ்ச்சிகள், கடந்த காலத்தின் கசப்பான அனுபவங்கள் என் மனதில் எண்ணங்களாக வந்து கொண்டே இருக்கின்றது. என் மனதின் அமைதியை குலைக்கின்றது. இதிலிருந்து நான் விடுபட விரும்புகின்றேன். என்னுடைய மனதிற்கு புரிய வைக்க ஆரம்பிக்கின்றேன். கடந்தது கடந்து விட்டது. அப்படியென்றால் அது திரும்ப இனி வரப்போவதில்லை. அது முடிந்து விட்டது. முடிந்தவைகளை முடிந்தவைகளாக ஆக்கிவிட வேண்டும். கடந்தவைகள் எனக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுத்ததோ அதை மட்டுமே மனதில் வைக்க வேண்டும். ஒவ்வொரு நிகழ்வுகளையும் திரும்ப சிந்திக்கக்கூடாது. எனக்கு சிந்திப்பதற்காக நல்ல விஷயங்கள் நிறைய இருக்கின்றது. நான் நிகழ்காலத்தில் வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். நான் யாருடன் இப்பொழுது வாழ்கின்றேனோ, நான் தினசரி என்ன காரியங்களை வேலைகளை செய்கின்றேனோ அதில் என்னுடைய மனதை முழுமையாக ஈடுபடுத்த வேண்டும். எனது கை கால்கள் என்ன வேலையை செய்கின்றதோ எனது மனமும் அதில்தான் ஈடுபட வேண்டும். கடந்த காலத்தையும் எதிர்காலத்தையும் மனதில் எண்ணங்களாக உருவாக்கி நிகழ்காலத்தின் மகிழ்ச்சியை இழந்துவிடக்கூடாது. நிகழ்காலத்தில் வாழ்வது மிக முக்கியமானது. அதுதான் சிறந்த எதிர்காலத்தை உருவாக்கும். நிகழ்காலத்தில் மனதை ஈடுபடுத்தினால் கடந்த காலம் மறந்து போகும். நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு நிகழ்காலத்தின் வேலைகளையும் பொறுப்புகளையும் மகிழ்ச்சியோடு ஆர்வத்தோடு செய்ய வேண்டும். காலையில் எழுவதிலிருந்து என்னுடைய உடலிற்காக செய்யக்கூடிய காரியத்திலிருந்து வேலை செய்வதிலிருந்தும் அனைத்தையும் ஆர்வத்துடன் அன்புடன் செய்ய பழகிக்கொள்ள வேண்டும். மனதை நிகழ்கால செயல்களில் நிலைக்க வைக்க வேண்டும். நிகழ்காலத்தில் இல்லை என்றால் நாம் செய்யக்கூடிய காரியங்கள் வீணாகிவிடும். நிகழ்காலம்தான் நிஜமானது. கடந்த காலம் என்பது இறந்த காலம்.
நிகழ்காலத்தில் என் மனதை நிலைக்க வைக்கின்றேன். ஓம் சாந்தி.